அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமா நமக்கு அருளிய திருவட்பாவில் 67வது பதிகமான சிற்சக்தி துதி என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிற்சக்தி துதி என்பது சுத்த சன்மார்க்க கொடியை போற்றி வணங்குவது. சுத்த சன்மார்க்க கொடி என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாற்றலை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுவது. வல்லப்பம்மனவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த போது சென்னையிலே 32 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 33 வருடங்கள் சென்னையிலே தோன்றும் துணையாக இருந்த காலகட்டங்களில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருந்த போது அவர் சுத்த சன்மார்க்க நெறிகளை பற்றி தெரியாது. சமய தலைவனாகிய சிவபெருமானை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார். சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநுரை பூசிக்கொண்டும் உத்தராட்ச மாலை போட்டுக்கொண்டும் நமச்சிவாயா சிவாய நமா, ஓம் சிவாயா, சிவபெருமானை தியாகராஜ பெருமானை என்று சைவ சமயத்தின் தலைவனை சிவபெருமானை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் தெரியாது. அதனால்தான் அருட்பெருஞ்சாண்டவர் தனது மகனை அது சமயங்களிலே ஈடுபட வைத்து அதன் பிறகு அது தேவையில்லை, பொய் என்று சொல்ல வேண்டும். அந்த நிலைக்காகத்தான் இறைவனுடைய திருவிளையாடல்களில் தான் அது நடந்தது. அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதெல்லாம் தேவையில்லை என்று உலக மக்களுக்கு கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கென்று ஒரு தனி கொடியை நிறுவி அந்த கொடி பாட்டுடைய ஆற்றலை, அந்த கொடியினுடைய ஆற்றலை நமக்கு கூறுகிறார். கொடி என்பது நான் ஏற்கனவே கூறியது போல சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்டது. சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனை பற்றி, அருளாற்றை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுவது. இப்போ அதில் பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமும் 2 பாடல்களாக. இன்று 5வது பாடலும் 6வது பாடலும். பாடலை நன்றாக கவனியுங்கள், அதன் பிறகு விளக்கத்தை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாடா கொடிய மனம் அடக்கி. நல்லா கவனிக்கணும். நாடா கொடிய மனம் அடக்கி. அப்போ இதுக்கு முன்னால் அவருடைய மனம் தான் என்ற நிலையில் இல்லை. மனம் ஒரு நிலையில் இல்லை. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களுடைய நெறிகளை பின்பற்றி கொண்டிருந்த போது அவரால் மனதை அடக்க முடியவில்லை. அப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இந்த நிலையை கூறுகிறார். நாடா கொடிய மனம் அடக்கி. நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனதை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து. அண்டர்லைன், முக்கியமான வரி. எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே சொல்லிட்டாரா? பதிக்கொடியே. பதி என்பது இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவருடைய சுத்த சன்மார்க்க நெறியை கொண்ட கொடி. அப்போது நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, சுத்த சன்மார்க்க கொடியை நம் கண்ணால் பார்த்தால் உடனே கொடியை வணங்க வேண்டும். கொடியை வணங்கினால் சுத்த சன்மார்க்க நெறியை கொண்ட தலைவனாகிய தனி பெரும் தலைமைபதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குவதற்கு சமம். பதிக்கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதர்ம கொடியே அடியேற்கு அருளுகவே. சித்திகளை 3 விதமாக கூறுவார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைகள் உண்டு. கர்ம சித்தியும் யோக சித்தியும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த நெறிகளை கொண்டது. அதை எனக்கு தெரிவித்த கொடியே என்று கூறுகிறார். விளக்கம் பார்ப்போம். அடுத்த பாடல். மனம் கொள் கொடி பூ முதல் 4 வகை பூ வடிவுள் வயங்குகின்ற பணம் கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த ஐப்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே. கணம் கொள் யோக சித்தி எல்லாம். முதல்ல கர்ம சித்தியை சொல்லுவார், அதன் பிறகு யோக சித்தியை கூறுகிறார். யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணம் கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேருக்கு அருள்கவே. இது பாடல். இப்போ இந்த 2 பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது வல்லப்பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு
மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகத்திலே 51 ஆண்டுகளுடைய 2 திருவிளையாடுகள் விளையாண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இறுதி காலகட்டம். சென்னையிலே 33 ஆண்டுகள், கருங்குழியிலே 9 ஆண்டுகள், வடலூரிலே 3 ஆண்டுகள், அங்கே சித்தி வளாகத்திலே 4 ஆண்டுகள். இப்படி இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிலையில் சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு கொடியை நிறுவ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கொடியை நிறுவி இந்த கொடிப்பாட்டுகளை நமக்கு அருளி பேருபதேசத்தையும் அருளுகிறார். பேருபதேசம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நாடா கொடிய மனம் அடக்கி அறிந்து கொள்ள முடியாத மனம் என்பது ஒரு குரங்கு தாவி தாவி சென்று கொண்டிருக்கின்ற அந்த மனதை அடக்க முடியாமல், கொடிய மனதை அடக்க முடியாமல் நாம் இருந்த காலகட்டங்களில் எனது மனதை அடக்கி, மனம் அடக்கி நல்ல மனதை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து, பாடா பிழையை பொறுத்து என்பது நான் பட்ட பாடு, நான் பட்ட துன்பங்கள், நான் பட்ட துயரங்கள், இழி சொற்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் எனக்கு பொறுத்து மன்னித்து, என்னையும் மன்னித்து எனக்கு பதம் ஈந்து, இந்த பதம் என்பதை இறைவனுடைய திருவடியை சொல்லலாம், அடைக்கலம் என்று சொல்லலாம், சரணம் என்று சொல்லலாம். தனக்கென்று ஒரு இருக்கையை கொடுத்து, தனக்கென்று ஒரு இருக்கை, ஒரு நிலை, கடவுள் நிலையை கொடுத்து, தனக்கென்று ஒரு நிலையை கொடுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே, என்னை ஆண்டு கொண்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கின்ற சுத்த சன்மார்க்க கொடியே. இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது. தன்னை ஆண்டு கொண்ட இறைவனுடைய திருவடியிலே எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை ஆண்டு கொண்ட இறைவனுடைய சுத்த சன்மார்க்கத்தை நெறிகளை கொண்ட, சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட கொடியே, தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த, யாரும் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாத, யாராலையும் கண்டுகொள்ள முடியாத, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத இந்த கர்ம சித்திகளுடைய விளக்கங்களை எல்லாம் எனக்கு தயவால தெரிவித்த கோடா கொடியே, உறுதியான கொள்கை உடைய, சுத்த சன்மார்க்க கொள்கை உடைய கொடியே, சிவ தர்ம கொடியே, சிவ தர்ம கொடியே. தர்மசாலையில், அதாவது தர்மசாலை என்று சொல்லுவார். தர்மசாலை என்பது உணவளிப்பது ஒன்று, சுத்த சன்மார்க்க நெறி கொண்ட சாலை என்றும் கூறலாம் அதை. அப்படி சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட தர்ம கொடியே, நீதியான கொடியே, சத்திய கொடியே, உண்மையான கொடியே, அடியேருக்கு அருளுகவே. அடியார்களுக்கு, சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அன்பர்களுக்கும் சாதுக்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நீ அருள வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் பாருங்க, 6வது பாடல். நல்லா கவனிச்சிடணும். கொடி பாட்டுனா கொடி பற்றி பாடுவது மட்டுமல்ல, அர்த்தமல்ல. சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனை பற்றியும் பாடுவது, சுத்த சன்மார்க்க நெறிகளை போற்றி வணங்குவது, இந்த 2 நிலைகளையும் ஒரு கொடி பாட்டிலே நமக்கு அமைத்திருக்கிறார்கள். ஆக கொடியை நாம் எங்கு கண்டாலும் சரி, சுத்த சன்மார்க்க கொடியை பார்த்தவுடனே நாம் அந்த கொடியை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இதை நமக்கு பிள்ளை பெருமான் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அடுத்த 6வது பாட்டு பாருங்க. மனம் கொள் கொடிப்பூ முதல் 4 வகை பூ வடிவுள் விளங்குகின்ற வளம் கொள் கொடியே. மனம் கொள் கொடிப்பூ முதல் என்பது படைத்தல் முதல் 4 தொழில்களையும் குறைய 5 தொழில்களையும் சேர்த்து படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது மறைத்தல், அருளல், இப்படி 4 தொழில்களையும் கொண்ட படைக்கும் தொழில் முதல் எத்தனை தொழில்களை கொண்ட 5 தொழில்களையும் கொண்ட அருள் வல்லமை படைத்த கொடியே, அருள் வல்லமை படைத்த இறைவனே, சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட கொடியே, ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே. ஐம்பூவும் என்பது இங்கே 5 பூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களையும் 5 திணைகளாக கொண்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற பிரிவுகளாக பிரித்து இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற மலர்ந்த வான்கொடியே. மலிய மலர்ந்த என்பது இதெல்லாம் தோன்றும்படி, இதை தோற்றுவித்து
இதெல்லாம் தோற்றுவித்து ஐம்பூதங்களையும் தோற்றுவித்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அருள் வல்லமை படைத்த கொடியே, அருள் வல்லமை படைத்த கொடியே, ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே, கணம் கொள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே, ஒரு நொடி பொழுதில் எனக்கு யோக சித்தி நிலைகளை எல்லாம் எனக்கு காட்டிய கொடியே, சுத்த சன்மார்க்க நெறியே, சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று கூறுகிறார். ஒரு நொடி பொழுதில் யோக சித்தி நிலைகளை எல்லாம் எனக்கு காட்டுவித்த இறைவா என்று கூறுவார். ஒரு பாடலிலே உண்டு, 6ஆம் திருமுறையிலே உண்டு. ஆக யோக சித்திகளையும் ஒரு நொடி பொழுதிலே எனக்கு காட்டிய கொடியே, கலங்காத குணம் கொள் கொடியே, கலங்காத, அதாவது எந்த விதமான நெருடல் இல்லாமல், எந்த விதமான இடைஞ்சல்கள் இல்லாமல், இடையூறுகள் இல்லாமல் குணம் கொள் கொடியே. குணம் கொள் கொடியே என்பது இறைவனுக்கு 8 குணம் உண்டு. இறைவனுக்கு 8 குணம் உண்டு. தன்மையத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணவினாதல், முற்றிலும் உணருதல், இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, பேரறிவில் இன்ப உடைமை, வரம்பில் இன்ப உடைமை, இப்படி 8 குணங்கள் உண்டு இறைவனுக்கு. ஆக இப்படிப்பட்ட குற்றம் இல்லாத, எந்த விதமான தடங்களும் இல்லாத, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் நெறிகளும் இந்த தடைகள் இல்லாத இறைவனே, அப்படிப்பட்ட இறைவனே கொடியே, சிவபோக கொடியே. சிவபோக கொடியே என்பது இறைவனோடு ஒன்றுபட்டு ஒருமை நிலையில் இருக்கின்ற பேரின்பமான கொடியே. இதை சச்சிதானந்தம் என்று கூறுவார். சச்சிதானந்தம் என்று கூறுவார், பேரானந்தம் என்று கூறுவார், சிவ அனுபவம் என்றும் கூறுவார். ஆக இந்த நிலையில் இருக்கின்ற இறைவனோடு ஒன்றுபட்டு இருக்கின்ற கொடியே, அடியேருக்கு அருளுகவே. அடியார்களுக்கும் எனக்கும் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் நீ அருள வேண்டும் என்று நமக்கு இந்த பாடல்களை அருளியிருக்கிறார்கள். ஆக இந்த 2 பாடலுடைய மைய கருத்து என்பது, சுத்த சன்மார்க்க நெறிகளை பின்பற்றி கொண்டால் எப்படி ஒரு நிலையை நாம் அடையலாம், இறைவனுடைய அருளாற்றலை எப்படி போற்றி வணங்குவது என்ற நிலைகளை எல்லாம் நமக்கு தெளிவாக அருளியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய நிலைகளை ஆனந்த அனுபவம் என்ற பதிகத்திலே தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். 69வது பதிகம் ஆனந்த அனுபவத்திலே 3வது பாடலும் 4வது பாடலும், அந்த 2 பாடல்களும் இந்த கொடிப்பாட்டிலே வருகின்ற பாடல்களுக்கு பொருளுக்கு ஒத்த கருத்து உள்ளபடியால் இந்த விளக்கங்களை இந்த வள்ளலார் ஊழியன் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் திருவொற்பாவிலே ஒரு நிலையை சொல்லும்போது அந்த பாடலுடைய விளக்கங்களை மட்டும் சொல்லுவது நமது நோக்கமல்ல. அதில் குறிப்பிட்ட தெளிவான விளக்கங்களை எல்லாம் நாம் கூற வேண்டும். இப்போ பாருங்க, அதாவது யாரும் காண முடியாத, பார்க்க முடியாத எல்லா சித்திகளையும் எனக்கு தெளிவித்து எனக்கு காட்டி அருளிய இறைவன் என்று கூறுவார் கொடி வணக்கத்திலே. அதே நிலையை பாடல்களிலே கூறும்போது பாருங்கள், மூவர்களும் செய்ய முடியாத முடிவெல்லாம், மூவர்களும் என்பது பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற மூவர்கள், மும்மூர்த்திகள், இவர்கள் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் யாவர்களும் காண எனக்கு அளித்தாய். அவரால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் எனக்கு கொடுத்து இதை யாவர்களும் காணும்படி, தேவர்கள் அனைவரும் காணும்படி, எல்லா உலகங்களும் காணும்படி எனக்கு அளித்தாய். அவர் பெற்ற அனுபவங்களை இதை கூறுகிறார். அப்போ எல்லாமே அளித்தாய், மேவுகடை நாய்க்கு தவிசு அளித்து, இங்க தவிசு அளித்து என்று சொல்லுவார். அங்கே கொடிப்பாட்டில் என்ன சொல்றாரு, எனக்கு பதம் ஈந்து, எனக்கு பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியை என்று கூறுவார். அதனால் தான் கூறுகிறேன், பதம் என்பது, அந்த பதம் என்பது ஒரு தவிசு. தவிசு என்றால் ஒரு இருக்கை. ஒரு இருக்கை என்றால் அது ஒரு நிலை, கடவுள் நிலை, 16வது நிலை, ஞானத்தில் ஞானம். சரியை கிரியை யோகம் என்ற 12 நிலைகள் வரும்போது அது சமயங்களையும் மார்க்கங்களையும் மதங்களையும் சார்ந்தது. ஞான சரியிலிருந்து சுத்த சன்மார்க்கம் மரணமில்லா பெருவாழ்வு தொடங்குகிறது. ஞான சரியை, ஞானக்கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்போ இந்த நிலைகள் வரும்போது இந்த மூவர்களும் பிரம்மன் திருமால் செய்ய முடியாதவைகளெல்லாம் எனக்கு கொடுத்து யாவரும் காணும்படி எல்லாரையும் எனக்கு கொடுத்தாய்,
மேவுகடை நாய்க்கு என்றால் கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த நாய்க்கு, அதாவது அவரை குறிப்பிடுகிறார், கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த இழிந்தவனுக்கு, இந்த சிறியவனுக்கு தவிசு அளித்து, தவிசு என்றால் ஒரு இருக்கை, ஒரு பதம், அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எனக்கு அளித்து நன்முடியும் சூட்டுதல், நன்முடியும் சூட்டுதல், மணிமடம் சூட்டுவது. இதை நாம் ஏற்கனவே இறைவனுடைய அருட்பெருஞ்ஞானுடைய திருவிளையாடல் என்ற பதிகத்திலே 350 பதிகம் நாம் செய்திருக்கிறோம். இந்த திருவிளையாடல் பதிகத்திலே நாம் ஏற்கனவே விளக்கமாக கூறியிருக்கிறோம். அப்போ மகனுக்கு என்ன பண்ணுறாரு, அவருக்கென்று ஒரு இருக்கையை கொடுத்து, அவருக்கென்று ஒரு நிலையை கொடுத்து, அவருக்கு மணிமுடியும் சூட்டுதல். மணிமுடியும் சூட்டுதல் என் தாய்க்கு தனி இயற்கை தான். என் தாய், என்னை பெற்றவள், இறைவனை தாய் தந்தை என்று கூறுவார். நீயே என் தந்தை அருளுடையாய், என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று கூறுவார். அதான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட மகனுக்கு கொடுப்பது ஒரு தாய்க்கு ஒரு தனிப்பட்ட இயற்கை தானே. மகனுக்கு சூட்டுதல். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுது அளித்த இனிய நற்றாயே, நல்ல தாயே என்று கூறுகிறார் இறைவனே. அடுத்து பாருங்க, அற்புதமான ஒரு பாடல் நண்பர்களே. இறைவன் தன் மகனை பெற்றெடுத்து செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்கிறார். 33 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே சென்னையிலே உலாவ விட்டு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்ற வைத்து, அந்த நெறிகளை பின்பற்ற வைத்து, அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து அதனுடைய நிலை என்ன என்பதை இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். கொல்லை என இன்பம் கொடுத்தாய். எப்படி சொல்றாரு? போதும் 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 என்ற அளவிற்கு எனக்கு இன்பத்தை கொடுத்தாய். அதோடு மட்டுமல்ல, நினது செல்வப்பிள்ளை என எற்கு பெயரிட்டாய். என்னை பெற்றெடுத்து, உன் அருளால் என்னை பெற்றெடுத்து எனக்கு செல்வப்பிள்ளை என்றும் பெயரிட்டாய். கொல்லை என இன்பம் கொடுத்தாய், எனக்கு செல்வப்பிள்ளை என்று பெயரும் இட்டாய். அதோடு மட்டுமா, பெயரும் இட்டாய், தெல்லமுதம் தந்தாய். தெல் அமுதம், சுத்த தெளிவான அமுதம், அருள் அமுதம் மட்டுமல்ல, சுத்த சன்மார்க்கத்தையும் கொடுத்தாய். தெல்லம் என்பது சுத்தமானது, அமுதம் என்பது சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தையும் உன்னுடைய தெளிவான அந்த அருளையும் அமுதத்தையும் எனக்கு கொடுத்தாய். சமரச சன்மார்க்க சங்கத்தை வைத்தாய். சமரச சன்மார்க்க சங்கத்தை வைத்தாய். எந்தாய் கருணை இது. எவ்வளவு அற்புதமாக சொல்ற பாருங்க. இதைத்தான் அந்த கொடி வணக்க பாட்டிலே நமக்கு தெளிவாக அருளியிருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுகிறேன், எங்கேயாவது சுத்த சன்மார்க்கத்தை கொடியை பார்த்த உடனே கொடிதானே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பதியத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற மார்க்கங்களுக்கென்றெல்லாம் கொடியெல்லாம் கிடையாது, மதங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு மார்க்கத்திற்கு, இறைவன் உருவாக்கிய ஒரு மார்க்கத்திற்கு, ஒரு சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு கொடியை உருவாக்கி உலக மக்களுக்கு தெரியப்படுத்தியது வல்லப்பெருமான் அவர்கள் ஒருவர் தான். காரணம், நான் ஏற்கனவே கூறியது போல, கொடியை பார்த்த உடனே கொடிதானே பறக்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உடனே அந்த கொடி நின்று இறங்கி, சுத்த சன்மார்க்க தலைவனே, அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வணங்க வேண்டும். மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தையும் கூற வேண்டும். சைவ நெறியில் இருக்க வேண்டும். கொலையும் புலையும் தவிர்த்திருக்க வேண்டும். கொல்லாமை விரதம் தம்மை கொண்டார் தம்மை தல்லானை, கொலையும் புலையும் தல்லாரை தழுவானை. இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால், அதாவது கொல்லா விரதத்தை எடுக்க வேண்டும். எந்த உயிர்களையும் நான் கொல்ல மாட்டேன் என்று விரதம் எடுக்கின்றவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருப்பான். அதே நேரத்தில் கொலையும் புலையும் தள்ளாதவர்கள், அதை விடாதவர்கள், அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள், உயிர்களை கொலை செய்வது, அந்த உயிரை கொன்ற அந்த உடம்பை, நார்கின்ற அந்த பிணத்தை தன் உடம்பிற்கு உணவாக எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய மனதில் இறைவன் இருக்க மாட்டான். இன்னொரு பாடலிலும் சொல்லுவார், கொல்லா விரதம் தன்னை கொல்லா விரதம் தன்னை கொல்லாரை காணில் ஒரு புல் என எண்ணி புறம் பொழிக என்று கூறுவார். அவனை ஒரு தூசி என நினைத்து விலகி போயிடு, அவன் மனிதனே இல்லை என்று கூறுகிறார். ஏன் இவள் கடுமையாக கூறுகிறார்?
சுத்த சன்மார்க்க பொறி என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை தழுவியது. அப்போ அதை வணங்குவதற்கு நமக்கென்று ஒரு தகுதி வேண்டும். மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில இடங்களில் கடுமையாக சாடுகிறார் வல்லபெருமான் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எனக்கு கொல்ல என இன்பம் கொடுத்தாய், எனக்கு என்னை பெற்றெடுத்து அருளால் பெற்றெடுத்துக்கு எனக்கு செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டாய், அதோடு மட்டுமல்ல சமரச சன்மார்க்க சங்கத்திலே என்னை வைத்தாய், எந்தாய் கருணை இது, தாய் உள்ளம் கொண்ட இறைவனே என்ன கருணை இது என்று சொல்லி இந்த பாடலை நாம் கருளியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, சுத்த சன்மார்க்கம் என்பது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராத ஒரு மார்க்கம், இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். மற்ற மார்க்கங்களும் சமயங்களும் மதங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அது 4 யுகங்களிலுமே தோன்றி யுகங்கள் அழியும் போது இதுவும் அழிந்து விட்டது என்பதை வல்லபெருமானவர்கள் தெளிவாக நமக்கு திருவருட்பாவிலே அருளி இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சதுர யுகத்தில், இந்த ஒளி யுகத்தில் நாம் சுத்த சன்மார்க்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவதில் பெருமைப்பட வேண்டும். எப்படிப்பட்ட இறைவன், நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சுத்த சன்மார்க்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டு இதுவரையிலும் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் வீணாக காலத்தை கழிக்கக்கூடாது, வீணாக இனிமேல் ஆண்டுகளை கழிக்கக்கூடாது, பொழுதை வீணாக கழித்து கொண்டிருக்கக்கூடாது. உடனே இறைவனிடம் வந்து சேருங்கள். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி இறைவனுடைய அருளைகளையும் இறைவனுடைய செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் உங்களை சுத்த சன்மார்க்கத்திற்கு அழைக்கிறார். காரணம், சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் நமக்கு மரணம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு தீப வடிவில் இருக்கின்ற ஜோதி வடிவில் இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி, அவர் நமது தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள், பிள்ளைகள். ஒரு தந்தையிடம் எப்படி நமது தேவைகளை கேட்கிறோமோ, எப்படி தந்தை நமக்கு பூர்த்தி செய்கிறாரோ, அதே போல இறைவனும் நாம் வைத்த விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் கண்டிப்பாக சரி செய்வார். எங்களை போன்ற சாதுக்களிடம் கூறுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். கண்டிப்பாக இது சத்தியம், இறைவன் கொடுத்த சத்தியம். இது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். எனவே அன்பர்களே, சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து மரணமில்லா பெருவாழ்வை கற்றுக்கொண்டு நீங்கள் நோயற்ற வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இறைவன் ஆசி பெற்ற என்ற வகையிலே இந்த வள்ளலார் ஊழியன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய விளக்கம் வரும். கேட்டு மகிழ்ந்து இறைவனை அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.